சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அப்படியே இவகிட்ட கேட்டா அப்படியே சத்தியம் பண்றேன்னு அப்படியே அர்ஜுன் நம்ப விட்ட மாதிரி ஒவ்வொரு சத்தியமா பொய் சத்தியமா எடுத்து விடுறா. நான் ரொம்ப யோகியோ நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு அப்படியே வாய் கூசாம பொய் சொல்லுவா. ஆனா அந்த நல்ல குடும்பம் எதுன்னு காட்டுடினா அப்படியே தலைய குனிஞ்சுப்பாளே. இவளுக்கு பதில் பேசுறதுக்குனே இந்த வீட்ல ஒரு வக்கீலம்மா வேற இருக்காங்க. ஹலோ, நான் பேசுவேன். நான் வக்கீல் தான், அப்படியே வச்சுக்கோங்களேன். உன்கிட்ட யாரு பேசினா? சத்தம் போட்டு பேசாதீங்க. முக்கியமா இந்த கையெல்லாம் நீட்டி பேசாதீங்க. உங்க தில்லலங்கடி வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? புட்டு புட்டு வச்சிருவேன். இந்த வீட்ல இருந்து காணாம போயிடுவீங்க. நீங்க பேசவே பேசாதீங்க. பேசுனா என்னடி பண்ணுவ? பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் தைரியமா சொல்லுவேன்டி. எனக்கு என்னடி பயம்? தேவி நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணே இல்லன்னு நான் சொல்லுவேன். இந்த குடும்பத்தோட சொத்தை அவ ஆட்டைய போட வந்திருக்கா. காசுக்காக தான் இந்த வீட்ல இருக்கா. போதுமா? என்ன சத்யா பண்ற? கைய நீட்டாதீங்கன்னு வார்னிங் கொடுத்தேன். இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கைய சும்மாதான் பிடிச்சேன், அதுக்கே அலறாங்க, நடிக்கிறாங்க. அர்ஜுன், வாய மூடு. இவங்க என் அத்தை. வயச பாத்தியா? பெரியவங்க இவங்க. வயசு பார்த்தா தெரியுது, ஆனா வாய பார்த்தா அப்படி தெரியலையா அர்ஜுன்? சத்யா, பெரியவங்க கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துப்பியா? அப்போ உங்க அத்தை பேசினது மட்டும் கரெக்டா? வர வர இந்த வீட்ல பெரியவங்களுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. நேத்து வரைக்கும் வாய் வார்த்தையா மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு கைய முறுக்கி சண்டை போடுற அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? ஐயோ அண்ணி, போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா?